ரீசெண்டா டிவிகே கவர்மெண்ட்ல நடந்த நல்ல விஷயங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் பண்ண நல்ல விஷயங்கள், மாற்றம் மற்றும் ஜெனரலா மக்கள் சந்தோஷப்பட்ட விஷயங்களை சொல்றேன். ஏடிஜிபி அருண் அவர்கள் தலைமையில முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மேல இருந்த 634 கோடி லஞ்சம் வாங்கினதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. லஞ்சம் ஒழிப்புத்துறை இயக்குனர் ஏடிஜிபி அருண் அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான சடன் ரெய்ட் நடத்திருக்காரு. சப் ரெஜிஸ்டர் ஆபீசஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு அங்க 37 லட்சம் கரப்ட் மணியை பிடிச்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 717 டாஸ்மாக மூடி இருக்காங்க. விஜய் அவர்கள் நேத்து மினிஸ்டர்ஸ் தெளிவா சொல்லிட்டாரு, எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாக்குறீங்க, யாராச்சும் தப்பு பண்ணலாம் நினைச்சீங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் எடுக்கப்படும். நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஃபங்க்ஷனரிஸ் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஸ்கீம்ஸும் வெல்ஃபேரும் மக்களுக்கு ப்ராப்பரா போய் சேரணும்னு சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்ல 1780 கிலோ குட்காவை பறிமுதல் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல போதைப் பொருள் இருக்கிற இடத்துல ரைட் பண்ணிருக்காங்க. திருவள்ளூர்ல 550 போதை மாத்திரைகளை கைப்பற்றி இருக்காங்க. ராம்நாட்ல கஞ்சா விற்கிறவங்களை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கஞ்சா போதை மாத்திரையில ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி அரசு அலுவலகத்தில் மணிக்கணக்கா நிக்க வேணாம், எதுவா இருந்தாலும் டைரக்டா ஸ்ட்ரைட்டா ரெக்வயர்மெண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இவர் எதை பத்தி சொல்றாருன்னா, இந்த ரோட் கான்ட்ராக்ட், டெண்டர், ரா மெட்டீரியல்ஸ் மற்றும் அந்த விஷயங்களை பத்தி. இனிமேல் நீங்க எந்த மிடில் மேனுக்கும் லஞ்சம் கொடுக்க வேணாம், ஹைவே டிபார்ட்மெண்ட்டே எல்லாமே வாங்கி கொடுத்துரும். செப்பரேட் டெண்டர், ஓபன் டெண்டர், செப்பரேட்டா ரா மெட்டீரியல்ஸ் கூட ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இனிமேல் இவனுக்கு தான் கான்ட்ராக்ட், அவனுக்கு தான் கான்ட்ராக்ட், அதுக்கு இவ்வளவு கமிஷன், அதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா ஓபன் ஆக்கியிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு காமன் மேனா திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் அங்க நடக்கிற தப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்பெஷல் தரிசனம் சீக்கிரமா தரிசனம் பண்ணி கொடுத்துறோன்னு அவர்கிட்டயே காசு வாங்கியிருக்காங்க. அது அவர்னு தெரியாம. சோ அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அங்க இருக்கிற டெம்பிள் அபிஷியல்ஸ் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அமைச்சர் தமிழன் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ டிராவல் ஆன் கவர்மெண்ட் பஸ்ஸஸ், அவங்களோட சந்தோஷமும் கல்வியும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மினிமம் 67 கல்குவாரிய தமிழ்நாட்டில் மூடி இருக்காங்க. எஸ்பெஷலி மதுரை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய குவாரிஸ் மூடப்பட்டிருக்கு. இல்லீகலா பண்ற எல்லாத்தையும் தட்டி கேக்குறாங்க. மினிஸ்டர் பிரபு அவர்கள் ரீசெண்டா ஒரு சின்ன பொண்ணுட்ட ரொம்ப அன்பா பேசி ஒரு ஹோல்சம் வீடியோ பார்த்திருப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்ல பொரோட்டா இருந்துச்சு, அடுத்த கிளிப்பிங்ல சால்னா இருக்கு, இது கம்ப்ளீட்டா ஸ்டேஜ்டு, எல்லாமே பிளான்டு அப்படி இப்படின்னு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் உடனே அந்த ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அவங்க சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணல, வீடியோ பெருசா இருக்குங்கிறதுக்காக ட்ரிம் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஃபுல் வீடியோவும் காட்டினாங்க. டிவிக்கே ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்றீங்களே, இப்ப நீங்க டிவிக்கே அகைன்ஸ்டா பண்றது பேர் என்ன? இது ஃபேக் நரேட்டிவ் இல்லையா, கேவலமா இல்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நியாயமானது. நைட் டைம்ல கிரைம் இன்சிடென்ட்ஸ் குறைக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லி தர்மபுரி போலீஸ் திடீர்னு நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்க ஸ்ட்ரிக்டா ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போய் எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. காஞ்சிபுரத்துல ஒரு மீனவர் இறந்ததுக்கு அவரோட குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்காரு அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். நிறைய சிசிடிவி கேமராஸ் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட் நோக்கி தான் இருக்கு, அது எல்லாமே ரோட நோக்கி இருக்கணும், அப்பதான் ஈஸியா குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும், அப்பதான் என்ன நடக்குதுன்னு ப்ராப்பரா தெரியும், மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், போலீஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி சிசிடிவியை ரோட ஃபேஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. மிச்சத்தை பார்ட் 2ல சொல்றேன்.